Welcome to Blue Stars Online Account section. Today we are going to do exercise from the Unit 12 Final Accounts of Sole Proprietor 1. You can see the question here. First exercise number 1. Prepare trading account in the book of Mr. Sanjay for the year ended 31st December 2017. Opening stock 570, sales 26,200, sales return 60, purchases 15,800, purchases returns 90 and closing stock 860. இந்த இடத்துல பாருங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான், அதே மாதிரி டைரக்ட் இன்கம் எடுக்க போகிறோம் இல்லையா. டைரக்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எடுக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டெபிட் சைடும், டைரக்ட் இன்கம்மாக இருந்தால் கிரெடிட் சைடு நம்ம எடுப்போம். ஓகேங்களா, உங்களுக்கு ஃபார்மேட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா, அந்த ஃபார்மேட் வச்சு நம்ம இப்போது சம் போடலாம். புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 246 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் நம்ம ஹெட்டிங் போட்டு எழுதுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பர்டிகுலர்ஸ் தான் போடுவோம். தட் இஸ் டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸும் கிரெடிட் சைடில் இன்கமும் போட போகிறோம். இதில் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் எழுத போகிறோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா P&L வரும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம்முக்கு நம்ம ஆன்சர் போடலாம். ஸோ நம்ம ஹெட்டிங் எழுத போகிறோம். இந்த யாரோட புக்குன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சயோட புக்கு. ஸோ இன் தி புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் சஞ்சய் எழுதிப்போம். ஓகேவா, எழுதிக்கிட்டு கீழே வந்து trading account for the year ended, trading account for the year ended. year ended என்ன டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில், அந்த டேட் தான் போடணும். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 31st December 2017. ஓகேங்களா, அதே மாதிரி நமக்கு இங்கே பர்டிகுலர்ஸ் போட போகிறோம். பர்டிகுலர்ஸ் இங்கே வந்து ருபீஸ். ஓகேங்களா, அது இங்கே நம்ம பர்டிகுலர்ஸ் ருபீஸ். அதே மாதிரி இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், இது டெபிட் சைடுன்னு போடணும், இது கிரெடிட் சைடுன்னு போடணும். இது கம்பல்சரி, ஏன்னா டெபிட் சைடில் எக்ஸ்பென்ஸ் எழுத போகிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எழுத பாருங்கள் கொஸ்டினில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் பாருங்கள் என்ன அக்கௌண்ட் அதுன்னு பாருங்கள். அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு சம் போட போகிறோம். இது போடும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது எப்பவுமே ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டு ஓப்பனிங் ஸ்டாக் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அது ஓப்பனிங் ஸ்டாக் தான் எப்படின்னா ஃபஸ்ட் எழுதணும் இல்லையா. ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் ஐட்டமாக வருது ஓப்பனிங் ஸ்டாக். அதனால் நான் ஓப்பனிங் ஸ்டாக் போட்டிருக்கேன். ஸோ நம்ம புக்கில் ஓப்பனிங் ஸ்டாக் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கொஸ்டினில் பாருங்கள் 570. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் பர்ச்சேஸஸ் நம்ம ஃபஸ்ட் நெக்ஸ்ட் எழுதணும். ஸோ பர்ச்சேஸஸ் பார்த்திங்கன்னா இதில் ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸஸ்லேருந்து இங்கே நம்ம பர்ச்சேஸ் ரிட்டனை மைனஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் ரிட்டனை மைனஸ் பண்ணுற பாருங்கள் 90 ருபீஸ் இருக்குது. ஸோ நான் அதை மைனஸ் பண்ணும்போது எனக்கு 15,710 ஒரு ஆன்சர் வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த சைடில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது சேல்ஸு. ஓகேங்களா, எப்பவுமே நமக்கு என்ன தெரியும்னா சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணும்போது நமக்கு டோட்டல் சேல்ஸ் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ சேல்ஸ் லெஸ் சேல்ஸ் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் மைனஸ் பண்ணுறோம். மிச்சம் இருக்கிறது 26,140. ஓகேங்களா, இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள் கொஸ்டின் எப்பவுமே கையில் வச்சுங்க, கையில் வச்சு தான் நம்ம சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வர ஐட்டம் பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக். இந்த க்ளோசிங் ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டினில் 860 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே போட்டுட்டு நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். வேறு எந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் இல்லை, அதே மாதிரி இன்கமும் இல்லை. ஸோ நமக்கு எப்பயுமே ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் தான் இருக்கும். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் போடுவோம். இது வந்து கிரெடிட் சைடில் இருக்கும். டெபிட் சைடில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் தான் ஃபஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் தான் எழுதுவோம், அதோட ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம மைனஸ் பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா கேரேஜ், வேஜ், டாக் சார்ஜஸ், அப்புறம் ராயல்ட்டி, இம்போர்ட் டியூட்டி, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர், இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்குல்ல, இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா. ஸோ அது இப்போ எதுவும் இல்லாதனால நம்ம இந்த கொஸ்டினில் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே எனக்கு இல்லை. ஸோ நான் இதோட நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். நம்ம ஆஸ் யூஷுவல் க்ளோஸ் பண்ணும்போது இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நமக்கு டெபிட் சைடில் பார்த்திங்கன்னா ஆன்சர் டோட்டல் பண்ணுங்கள், கிரெடிட் சைடிலும் டோட்டல் பண்ணுங்கள். நமக்கு அப்படி டோட்டல் பண்ணும்போது இங்கே வந்து 27,000 எனக்கு வருது. ஸோ எப்பவுமே இந்த சைடில் அதிகமாக இருக்குங்கிறது ஒரு இது. ஸோ சேல்ஸ் இருக்கனால ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 27,000. அதே மாதிரி லாஸும் வரக்கூடாதுன்னு இல்லை, லாஸும் வரலாம். ஓகேங்களா. இப்போ நான் இங்கே ஆட் பண்ணும்போது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 27,000 வருதுங்களா. அதே நான் இங்கே 27,000 போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா என்ன வருது அப்படின்னு டோட்டல் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஆட் பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா 16,218 வருது. ஓகேவா. ஸோ நான் 20,000 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 10,720 ஒரு ஆன்சர் வருது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ண இந்த சைடு ஒன்றால இது கிராஸ் ப்ராஃபிட்னு எழுதுவோம். ஓகேவா. கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகேங்களா, புரியுதுங்களா. கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன், புரியுதுங்களா. நெக்ஸ்ட் சம் போடலாமா. செகண்ட் சம் பாருங்கள். From the following balance taken from the book of Saravanan, calculate gross profit from the year ended for the year ended 31st December 2017. அதே மாதிரி நம்ம போட போகிறோம். ஆனால் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, நெட் சேல்ஸ் டியூரிங் த இயர், நெட் பர்ச்சேஸ் டியூரிங் த இயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போன சம்மில் நம்ம பார்த்திங்கன்னா தட் இஸ் பர்ச்சேஸ் கொடுத்துருந்தாங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணோம். இங்கே நெட் பர்ச்சேஸும் கொடுத்தா நம்ம எதுவுமே பண்ணோம், டைரெக்டாக இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம். அது மாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு எது டெபிட் எது கிரெடிட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது டெபிட் சைடில் வரும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு, க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடு எழுத போகிறோம், நெட் சேல்ஸு கிரெடிட் சைடில் வரும், பர்ச்சேஸு டெபிட் சைடில் வரும். ஓகேவா. ஸோ நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் போட்டுட்டு நம்ம இப்பயும் போல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை போடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹெட்டிங் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா யாரோட புக்குன்னு பார்த்திங்கன்னா சரவணன் புக் இல்லையா. ஸோ நம்ம இங்கே ஹெட்டிங் போடும்போது இந்த புக் ஆஃப் சரவணன், in the books of Mr. சரவணன். ஓகேவா. ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட், இயர் பார்த்தீங்கன்னா 31st December 2017. ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம போட்டுப்போம். போட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் பர்டிகுலர்ஸ் எழுதுவோம் ஆஸ் யூஷுவல். பர்டிகுலர்ஸ் rupees, பர்டிகுலர்ஸ் rupees. ஓகேங்களா. நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எழுத வேண்டியது ஓப்பனிங் ஸ்டாக் எழுதுவோம், நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸஸ் எழுதுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1,50,000 இருக்குது, நான் போட்டிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எடுக்க போகிறது நெட் பர்ச்சேஸஸ் டியூரிங் த இயர். ஸோ பர்ச்சேஸஸ் எழுதிக்கலாம். பர்ச்சேஸஸ்
50,000, அதுவும் 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கும் 1,50,000 இருக்குது. இது 1,50,000 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மூலம் நம்ம அதே மாதிரி எழுதிக்கலாம். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பை சேல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நெட் சேல்ஸ்னு சொன்னால நம்ம சேல்ஸ்னு எழுதிக்கலாம், தப்பு இல்லை. தட்ஸ் 4 lakhs. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பை க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் பார்த்திங்கன்னா 25,000 வருதுங்க. ஸோ நம்ம போட்டாச்சு. இப்போது உங்களுக்கு தெரியும், நான் டோட்டல் என்ன பண்ண போகிறோம், டேலி பண்ணலாம், டோட்டல் பார்க்கலாம். இங்கே 4,25,000 ஒரு ஆன்சர் வருது. இங்கே நம்ம ஆட் பண்ணும்போது 3,08,000 வரும் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், 3 lakhs இருக்குது, ஒரு 8,000 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணும்போது 4,25,000ல் மைனஸ் பண்ணும்போது 1,17,000 ஆன்சர் வரும். ஓகேங்களா? இது என்னென்னு போடுவோம், 2 gross profit carried down. ஓகேங்களா? போட்டு நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 3, that is exercise number 3. From the following detail for the year ended 31st March 2018, prepare trading account. Particulars: opening stock 2,500, purchases 27,000, sales 40,000, wages 2,500, return outwards 5,200. அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் இன்வர்ஸ் 7,000, coal and gas 3,300, carriage inwards 2,600, closing stock 5,200. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது டெபிட்டில் வரும், க்ளோசிங் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் டெபிட்டில் வரும், சேல்ஸ் கிரெடிட் இருக்கும், வேஜஸ் டெபிட்டில் வரும். ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது நம்ம டெபிட் சைடில் போடுவோம். ரிட்டர்ன் இன்வேர்ட்ஸ்னாலும் எங்கே போடுவோம், இது கிரெடிட் சைடில் போடுவோம். கோல் அண்ட் கேஸு டெபிட் சைடில் வரும். கேரேஜ் இன்வேர்ட்னாலும் டெபிட் சைடு தான் வரும். அதே மாதிரி ஸ்டாக் பார்த்திங்கன்னா தட் இஸ் கிரெடிட் சைடில் வரும். இது போட்டாச்சு. இப்போது இதில் பாருங்கள், ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னா இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரிட்டர்ன் இன்வேர்ட்ஸ்னால் சேல்ஸ் ரிட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? ஸோ நம்ம சம் போட போகிறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் for the year ended, that is 31/3/2018. ஓகேங்களா? போடும்போது பாருங்கள், particulars rupees, போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் ஓப்பனிங் ஸ்டாக் தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஸோ நான் டெபிட் சைடில் இது கண்டிப்பாக நீங்கள் போடணும், டெபிட் அண்ட் கிரெடிட் கண்டிப்பாக போடணும். போடும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் ஐட்டமாக எழுத போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ 2 ஓப்பனிங் ஸ்டாக் அமௌண்ட் பாருங்கள் 2,500. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 பர்ச்சேசஸில் பார்த்தீங்கன்னா 27,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடுவோம். இது பார்த்திங்கன்னா 5,200. இங்கே ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகேவா? ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ்
பார்த்தீங்கன்னா நான் மைனஸ் பண்ணிடுறேன். மைனஸ் பண்ணுற அமௌண்ட்டை நான் அவுட்டர் காலத்தில் போடுறோம். 21,800 வருதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 coal and gas. coal and gas பார்த்தீங்கன்னா 3,300. நெக்ஸ்ட் பாருங்கள், 2 wages. wages பார்த்தீங்கன்னா 2,500. நெக்ஸ்ட்டு 2 carriage inward. inward பார்த்தீங்கன்னா 2,600. நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது இந்த சைடில், கிரெடிட் சைடில் ஃபஸ்ட்டு எழுத போகிறது சேல்ஸ். ஓகேங்களா? சேல்ஸ் போடும்போது அமௌண்ட் பற்றி நம்ம ஒரு இன்னும் காலம் ஒன்று நம்ம எப்பயும் போடுவோம். எனக்கு இங்கே கொஞ்சம் இடம் இல்லாதனால நான் இன்னும் காலம் போடல. ஓகேங்களா? ஸோ இங்கே லெஸ் ரிட்டர்ன் அவுட்வேர்ட், தட் இஸ் இன்வர்ட். ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 7,000. ஸோ நான் மைனஸ் பண்ணிடுறேன். இங்கே நமக்கு 33,000 ஆன்சர் வருதுங்களா? நெக்ஸ்ட்டு பை க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5,200. இப்போது நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாம் என்ட்ரி போட்டேன்னு பாருங்கள். செக் பண்ணிவிட்டு போடும்போது எனக்கு இங்கே 38,200 ஒரு ஆன்சர் வருது. அதே இந்த சைடில் போடும்போது நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸோ எனக்கு இங்கே என் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே என்னென்னா 5,500 வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை என்னென்னு போடுவோம், 2 gross profit carry down. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாமா?